வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போர்டை கவனிச்சிங்களா? NH45C இதெல்லாம் போட்டு பல வருடங்கள் ஆகுது. இந்த திருப்பனந்தாள் பைபாஸ்லாம். அதனால தான் போர்டுலாம் அப்படியே இருக்குது. NH45C NH36 மாற்றணும். இங்கே பாருங்கள், இந்த வழியை பற்றி நமக்கு குறியீடு இருக்குது பாருங்கள். புரியுதுங்களா? அதாவது ஒரு பாலம் போகுது, கீழே 2 வழியுமே கீழே வருது. அது மாதிரி அது கிட்ட போய் காட்டினா தான் உங்களுக்கு நல்லா புரியும். போவோம் வாங்க. இப்போ நம்ம சேத்தியாத்தோப்புலேருந்து போயிட்டுருக்கோம். அணக்கரையை தாண்டி இந்த ஊர் பேர் திருப்பனந்தாள்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் போயிட்டுருக்கோம். திருப்பனந்தாள் ஹைவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஒரு மடம், இங்கே தான் தருமபுரம் ஆதீனம் மடம்லாம் இருக்குது. இந்த ஊரே அவங்களது தான். அது மாதிரி ஒரு ஃப்ரீயாக ரோடெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லா இடமுமே மடத்தோட இடங்கிறதுனால நிலம் ஆக்கியபை பண்ணுறதுல இங்கே ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால் ஈஸியாக பாருங்கள். அதனால தான் இதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டு விட்டாங்க. ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லாதது. அதனால் ஈஸியாக இடம் கிடச்சிருச்சு. இந்த ரோடெலாம் போட்டு நமக்கு தெரிஞ்சு இப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுதான் இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். நல்லா கவனித்து பாருங்கள். இது கீழே இறங்கிக்க வேண்டியதாங்க. நம்ம சேத்தியாத்தோப்பு சைட்லேருந்து வரோன்னா இப்படி போனீங்கன்னா திருப்பனந்தாள் பேரூராட்சிக்குள்ளே போய்க்கலாம். நேராக போனோம்னா இதுதான் பாலம். இந்த பாலத்தில் ஒரு விஷயம் அப்படியே பாருங்கள், என்ன வித்தியாசம்னு கவனித்து பாருங்கள். இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருக்குது. இது கொஞ்சம் சின்ன பாலமாக இருக்குங்களா? சின்ன பாலமாக தான் நமக்கு தெரியும். ஆனால் என்னென்னா இது ஒரு ஒன் வே. இந்த பக்கத்துலேருந்து வரவங்க மட்டும் நம்ம போகிறது. எய்த்தாப்பில் வரவங்க கீழே இருக்க ரோடு. இந்த நம்ம NH45C NH36 இது மாதிரி ஒரு இது எந்த இடத்துலையுமே இல்லை. இந்த இடத்துல தான் ஒரு டிஃப்ரெண்ட்டு. அப்படி ஊருக்குள்ளே போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு லேன் பிரித்து அப்படி விட்ருக்காங்க. ஒரு கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் கிளியராக இருக்குது. அதாவது நீங்கள் சேத்தியாத்தோப்பு அணக்கரை வழியாக வரீங்க, நேராக போய் இறங்கிடுவீங்க. ஏன்னா பாலத்தில் 3 வே, கீழே இறங்கினோம்னா ரோடில் வந்தீங்கன்னா 2 வே. அப்போ மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆகி நீங்கள் பாட்டும் போயிட்டே இருப்பீங்க, ஒன்றுமே தெரியாது. அதாவது இது ஒரு சிங்கிள் வே. அவ்வளோதான், சிம்பிளாக பார்த்துங்க. இந்த பாலம் பாருங்கள். பாலம் பெரிய பாலம், நல்லா வளைச்சி அப்படியே விட்ருக்காங்க. மேலே மின் விளக்குகள் இல்லை. அதை கவனிச்சிங்களா? இன்னும் மின் விளக்குகள் இல்லை. இன்னும் லேன் போடல. கோடு போடுவாங்களே, அது இன்னும் போடலை. அது மட்டும் தான். மற்றபடி வாகன போக்குவரத்துலாம் திறந்து விட்டாங்க. இந்த டிவைடர் போர்டு கீடு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. கடந்த சில வாரங்களாக ரொம்ப பரபரப்பாக வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் திறந்து விட்டாங்க. பாருங்கள், இப்போ அழகாக இறங்கிடுறோம். இந்த பக்கம் விக்கிரவாண்டி சேத்தியாத்தோப்பு அணக்கரையிலேருந்து வரவங்களுக்கு அப்படியே இறங்கிடுவோம். ஒன்றும் தெரியாது. அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். பாலத்தில் 3 வே, கீழே இறங்க 2 வே மாதிரி அப்படியே போயிடும். இந்த லெஃப்ட் சைடு ஊருக்குள்ளேருந்து வரவங்க அப்படியே இதில் ஏறிக்குவாங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக எந்த ஒரு சிக்கலும் எதுவுமே கிடையாது. இப்போ யூட்டர்ன் அடித்து கும்பகோணத்துலேருந்து இப்போ இந்த பக்கம் சேத்தியாத்தோப்பு போகிற இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஒரு யூட்டர்ன் இருக்குங்க. இந்த யூட்டர்ன் என்னன்னு பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு சப்ஸ்கிரைபர் தான் போட்டிருந்தாரு. இது இது மாதிரிங்க, இது ஒன் வே அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ தான் நம்ம இன்னும் விழிப்புணர்வாக இந்த உலகத்தை பார்க்கணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஏன்னா பாலம் சைஸு சின்னதாக இருக்கிறது கூட இங்கே பாருங்கள், சாகச வீரர் போகிறாரு. இது இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வழிக்கு வந்துட்டோம். இப்போ கும்பகோணத்துலேருந்து அணக்கரை சேத்தியாத்தோப்பு விக்கிரவாண்டி அந்த ரோட்டில் போய்கிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த நல்லா கவனிங்க. அப்படியே 2 வேயாக வந்துக்கிட்டே இருக்கோம். கும்பகோணத்துலேயே வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த பாலம் இருக்குது, பாலம் தெரியுதுங்களா? ரைட் சைடில் பாலம் தெரியுது. அதுக்குள்ளே தான் ஊருக்குள்ளே போகணும். இந்த திருப்பனந்தாள் பேரூராட்சிக்குள்ளே போகணுன்னா நீங்கள் ரைட் சைடில் போய் போகணும். இடையிலையும் சின்ன சின்ன கேப்லாம் இருக்குது. அங்கேயும் ஊருக்குள்ளே போய்க்கலாம். அதையும் உங்களுக்கு விளக்கமாக காட்டுறோம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்ப்போம். இந்த சப்ஸ்டேஷன் வந்துட்டாலே திருப்பனந்தாள் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கங்க. இதுதான் திருப்பனந்தாளோட சப்ஸ்டேஷன். ஏன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில ஊர்களில் மட்டும்தான் இந்த சப்ஸ்டேஷன் இருக்கும். அந்த ஊர் ஒரு கண்டிப்பாக ஒரு பேரூராட்சியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த வேல போனோம்னா நம்ம பாட்டும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த பக்கம் டிவைடர் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது பாருங்கள். அதில் போனோம்னா ஊருக்குள்ளே போய்க்கலாம்.
அப்போ வந்து இந்த ஊருக்குள்ள நம்ம போணும்னு முடிவு பண்ணிட்டா, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த யூ டர்ன் கிட்டயே ஃபாஸ்ட் ட்ராக் கிட்ட வந்துரணும் போல இருக்கு. அங்க வந்து அப்படியே இந்த ஊருக்குள்ள இப்படியே போய்க்கணும். இந்த இந்த டூ வே வந்து இவங்க வந்து கும்பகோணத்துலேருந்து போறவங்க இதில போவாங்க. ஆனா அதிவேகமாலாம் வருவாங்க. அந்த பக்கம் போய் எப்படி அந்த ஊருக்குள்ள போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் தாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இருக்கு. இது எதுக்கு இப்படின்னு தெரியல. இங்கேருந்து வந்து இப்படிலாம் வர மாட்டாங்க. இல்ல இதில வந்து யூ டர்ன் அடிச்சு உள்ள போணுமா? இந்த இடத்த வந்து கொஞ்சம் சரியா விளக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா இந்த ஊருக்குள்ள போறவங்களுக்கு தான் சொல்றேன். பஸ்ஸு அதெல்லாம் போகுதுல்ல, அவங்களுக்காக சொல்றேன். நீங்க பாட்டும் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். கும்பகோணத்தில ஏறி ஆக்சிலேட்டர்ல கால வச்சீங்கன்னா, அப்படியே வந்து கார்னா அந்த 90 டிகிரி 90 ஸ்பீட்ல அப்படியே வச்சுருங்க. அப்படியே அந்த சேம் ஸ்பீட்லயே அப்படியே போறது, டூ வீலரு அதெல்லாம் சில பேர் தான் போவாங்க. அது அப்படியே போனோம்னா, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நான் வந்து அந்த ஊருக்குள்ள போறவங்க, பஸ்ஸெல்லாம் ஊருக்குள்ள போயிட்டு தானே வரணும். அவங்களுக்காக சொன்னேன் அந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃப்யூஸ் இருக்குன்னு. சரி அது வந்து போக போக அது எப்படின்னு பழகிக்குவாங்க. இல்ல ஒரு போர்டு வச்சுருவாங்க. இது வைக்கக்கூடாது தெரியுங்களா? ஏதாவது தேசிய நெடுஞ்சாலை எங்கேயோ நீங்க ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துருப்பீங்களா? வைக்கக்கூடாது. ரூல்ஸ் இருக்கு. அதுக்காக அந்த ஸ்பீட குறைக்கிறதுக்காண்டே ஒரு சின்ன இது கட்ட கட்டையா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாரி அப்படியே வரிசையா வச்சிருப்பாங்க. அதில நம்ம பிரைவேட் பஸ்ஸாம் சல்லுன்னு போம்போது ஒரு நல்ல சவுண்டு கேட்கும். அதெல்லாம் அந்த வச்சு நிப்பாட்ட முடியுமா? பிரைவேட் பஸ் எல்லாம். இந்த டிவைடர் வச்சிருக்கும்போதே அதில ஒரு யூ டர்ன் அடிப்பானுங்க பாருங்க. அத பார்க்கும்போதே நமக்கு வந்து பயந்துருவோம். இனிமே இந்த பஸ்ஸில ஏறக்கூடாது அப்படின்னு. அது மாரி இந்த ஏன்னா இது ஸ்பீட் பிரேக்கர் வைக்கக்கூடாது. அந்த ரூல்ஸ் இருக்கறனால, இப்ப அந்த வாகனங்களோட வேகத்தெல்லாம் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தி அந்த ஊருக்குள்ள போறவங்க அப்படி போணும். இப்படி வரவங்க இப்படி போணும். ஆ நல்லா பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த பாருங்க இதெல்லாம் வந்து கட்டி பல நாட்கள் ஆவுது, பல வருடங்கள் ஆவுது. மின் விளக்குகளோட பக்காவா ரெடியாகி பல வருஷங்கள் ஆவுது. இது வந்து நம்ப வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் போட்டிருப்போம். நீங்க பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த திருப்பனந்தாளு. இது வந்து அணக்கரைக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குங்க. சோழபுரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்ன சென்ட்ரல்ல இருக்கு இந்த ஊரு. இதுவும் ஒரு பேரூராட்சி மாரி தான் இருக்கு. இதுக்கு இந்த பார்க்குறவங்கள வயலு, இந்த பாலத்துக்கு கீழ போயி இந்த ஊருக்குள்ள போய்க்கலாம். கரெக்ட்டா போனோம்னா, அந்த இந்த மடத்தோட கோயிலுக்கே போலாங்க. அந்த கீழ இந்த இருக்கு கீழ போனா, மெயின் ஏரியாவுக்கு போலாம். ஆனா, அங்க வந்து வசதிகள்லாம் பாலம்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அதெல்லாம் டெவலப் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல. இங்க பாருங்க பாய்க்கு கோரை வந்து காய வச்சுருக்காங்க பாருங்க. இந்த கோரையெல்லாம் தான் பாயா செய்வாங்க. இங்க பாருங்க தோப்பு மாரி அழகா வயல்வெளியில வந்து தேக்கு மரம், எல்லா மரமும் இருக்கு. பார்ப்பதற்கே ரொம்ப ரம்மியமா இருக்கு. பாருங்க, காலை நேரம். காலை நேரத்திலே வெயில் வந்து நல்லா வந்து சூப்பரா அடிக்குது. நல்லா சிறப்பா இருக்கு. இந்த டைம்ல கூட இந்த பகுதி மக்கள் வந்து நடைப்பயிற்சி போறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. நடைப்பயிற்சி போறவங்க, இது இந்த மாரி தேசிய நெடுஞ்சாலையில போறத குறைச்சிக்கங்க, தவிருங்கள். வேற ஏதாவது வேற ஏதாவது இடத்துல போறது தான் நல்லது. ஏன்னா, அதிகாலையில தான் எல்லாமே வந்து நம்ம நடைப்பயிற்சி போவோம். அதிகாலையில தான் வாகனங்கள்லாம் தூக்க கலக்கத்தில இயக்கிட்டு வருவாங்க. உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, இப்ப வந்து இங்க ஒரு பெரிய போர்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் இப்போ வந்து சமீபத்தில தான் வந்த மாரி தெரியுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு அப்டேட் நம்ம போட்டோம். சீர்காழி ரைட்டு. சீர்காழிக்கு இங்கேருந்து ஒரு வழி இருக்குங்க. அதாவது எப்படின்னா, அந்த வழி வரும். அப்போ காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து வந்து ஒரு 35 கிலோமீட்டர்ல வந்து சீர்காழிக்கு போயிரலாம். இப்படியும் ஒரு வழி இருக்கு. நீங்க ரோடு கீடு மாறி வந்துட்டீங்கன்னா, திருப்பனந்தாள். பெரிய ஊரா இருக்கும் போல இருக்குங்க. நெறைய இடத்துல பெரிய பைபாஸா வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இந்த பைபாஸ்லயே 3 கிலோமீட்டர் கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். ஆ பெரிய ஊரா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியே போவோம். அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, இங்க பாருங்க ஒரு பாலம் தெரியுதுங்களா? இந்த பாலத்துக்கு கீழ லெஃப்ட்ல வழி போதுங்களா? இதில போனீங்கன்னா, அடுத்த பாலத்து ரைட்ல திரும்புனீங்கன்னா, பந்தநல்லூர், வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழிக்கு அங்க ஒரு ஸ்டேட் ஹைவே இருக்கு. அது கொஞ்சம் சாதாரண ஸ்டேட் ஹைவே தான். என்னைக்காவது தேவைப்பட்டா பயன்படுத்துங்க. ரொம்ப குறுகிய சாலையா தான் இருக்கும். நல்லாருக்கும். இயற்கையா இருக்கும்.
ஓகே. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க.